பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அமெரிக்க தேசத்திலே நான் கடந்து வந்த ஆரம்ப நாட்களில எந்த வீடுகளுக்கு கடந்து சென்றாலும் நான் பார்த்த ஒரு பொருள்தான், இங்க பாருங்க, இந்த கண்ணாடி டம்ளர்ல மெழுகை ஊத்தி அதற்குள்ள ஒரு திரியம் போட்டு வச்சிருப்பாங்க. இதனுடைய பயன் என்னவென்று நான் அறியாமல் இருந்தேன். ஆனா இதனுடைய பிரயோஜனம் என்ன? எல்லா வீடுகளிலையும் இரவு நேரங்களிலேயே இந்த மெழுகுபத்தி அவர்கள் கொளுத்து விடுவார். இருளாயிருக்கிற இடத்துல இந்த திரி கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து அந்த அறை முழுவதும் வெளிச்சமாய் மாறிவிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மெழுகில் இருந்து ஒரு வாசனை எழும்பி அந்த வீடு முழுசும் அந்த வாசனையால் நிரம்பப்படும். இது 3 பொருட்கள் உண்டு. ஒன்று, உள்ளே ஒரு திரி இருக்கிறது, அடுத்தது மெழுகு இருக்கிறது. இந்த 2 பொருட்களும் ஒரு கண்ணாடி டம்ளருக்குள்ள இருக்கிறது. திரி மாத்திரம் இருந்தால் இது வெளிச்சமும் கொடுக்க முடியாது, வாசனையும் கொண்டு வர முடியாது. திரியும் மெழுகும் இருந்தாலும் இந்த பயன் இராது. ஏனென்றால் கொஞ்ச நேரத்திலே மெழுகு உருகி ஓடிவிடும். ஆனா இந்த கண்ணாடி டம்ளரும் மெழுகும் திரியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும் போது இந்த மெழுகு பத்தி சில ஆண்டுகள் இது பயன்படும். ஏனென்றால் இது உருகி எங்கேயுமே ஒழுகி போவது கிடையாது, ஓடுவது கிடையாது. உருகி உள்ளே இருக்கிறதுனால வீட்டுக்கு வெளிச்சமும் வாசனையும் உண்டாகிறது. அந்த திரி நினைக்கிறது, நான் கொஞ்சம் எரிந்தாலும் பரவாயில்லை, அநேகர்களுக்கு வெளிச்சத்தையும் வாசனையையும் வீச என்னாலே முடிகிறது. மெழுகு நினைக்கிறது, நான் கொஞ்சம் உருகினாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு என்னை பயனுள்ளதாய் மாற்றுகிறது. கண்ணாடி நினைக்கிறது, கொஞ்சம் சூடு எனக்கு வந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் வலி வந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு நான் பயனுள்ளதாய் மாறுகிறது. கண்ணாடியும் மெழுகும் திரியும் ஒன்றாக இணைந்திருக்கும் போது அநேகர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும், அநேகர்களுக்கு வாசனை கொடுக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் இணைந்திருக்கும் போதுதான் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். திருச்சபையிலே வேற்றுமை இல்லாம, பிரிவினை இல்லாம ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கும் போதுதான் அந்த திருச்சபையை கொண்டு அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இணைந்திருப்போம், வாசனை வீசுவோம், வெளிச்சத்தை கொடுப்போம். கர்த்தர் அதற்கு உங்களை பயன்படுத்துவார். வேற்றுமைகளை விட்டு விலகி கர்த்தருக்குள் ஒன்றாயிருப்போம். God bless you.